அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகில் வாழும் அனைத்து படைப்பினங்களுக்கும் அன்பு இருக்கிறது, இரக்கம் இருக்கிறது. மனிதர்கள் முதல் பறவைகள் வரை, ஏன் மிருகங்கள், சிறு எறும்பு வரை அனைத்து ஜீவராசிகளிடத்திலும் அன்பும் இரக்கமும் இருக்கத்தான் செய்கின்றது. இரத்த உறவால் அன்பு இருக்கின்றது, திருமண உறவால் அன்பு இருக்கின்றது, கல்வியின் மூலம் அன்பு இருக்கின்றது. இப்படி அன்புக்காக காரணம் வேறுபடலாம், அன்பின் அளவு வித்தியாசப்படலாம். ஆனால் எல்லோரிடமும் அன்பு இருக்கத்தான் செய்கின்றது. எல்லோரும் அன்புள்ளவர்களாக இருக்கத்தான் செய்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு அன்புக்கு இயங்கக்கூடிய எத்தனையோ பேரை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். காசு என்று சொல்லி கணவனும் மனைவியும் வேலைக்கு சென்று விடுகின்றார்கள். காசை சம்பாதிக்க வேண்டும் என்பதாக எண்ணம் கொண்டு கணவனும் மனைவியும் வேலைக்கு சென்று விடுகின்றார்கள். வீட்டில் பிள்ளைகள் அன்புக்கு இயங்கக்கூடியவர்களாக, வீட்டில் பிள்ளைகள் பெற்றோர்களுடைய அன்புக்கு இயங்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய அவர்களை நாம் பார்க்கின்றோம். எங்கள் பிள்ளைகள் எங்கள் மேல் அன்பில்லாமல் இருக்கின்றார்கள், அக்கறை இல்லாமல் இருக்கின்றார்கள் என்று கூறி கண்ணீர் வடிக்கக்கூடிய பெற்றோர்களை பார்க்கத்தான் செய்கின்றோம். பிள்ளைகள் எங்கள் மீது அன்பில்லாமல் இருக்கின்றார்கள், எங்கள் மீது பிரியமில்லாமல் இருக்கின்றார்கள் என்று சொல்லி கண்ணீர் வடிக்கக்கூடிய பெற்றோர்களை நாம் பார்க்கின்றோம். என்மேல் என் கணவருக்கு அக்கறையே இல்லை என்று சொல்லி கவலை அடையக்கூடிய மனைவிமார்களை, பெண்களை பார்க்கத்தான் செய்கின்றோம். இப்படி கிடைக்க வேண்டிய அன்பு கிடைக்காமல் ஏங்கிக் கொண்டிருக்கின்ற எத்தனையோ நபர்களை இந்த உலகில் நாம் பார்க்கத்தான் செய்கின்றோம். அன்புக்குரியவர்களே, சிலருக்கு அவர்கள் எதிர்பார்க்கின்ற அன்பு கிடைத்து விடுகின்றது, சிலருக்கு அவர்கள் எதிர்பார்க்கின்ற அன்பு கிடைக்காமல் போகின்றது. ஆனால் உலகில் யாருடைய அன்பு கிடைக்கின்றதோ இல்லையோ, நம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அந்த அல்லாஹ்வுடைய அன்பு நிச்சயம் நமக்கு கிடைக்க வேண்டும். யாருடைய அன்பு கிடைத்தாலும் சரி, கிடைக்கவில்லை என்றாலும் சரி, பரவாயில்லை. அல்லாஹ்வுடைய அன்பு நமக்கு வேண்டும், அல்லாஹ்வுடைய பிரியம் நமக்கு வேண்டும். இந்த உலகில் மனிதர்களை அன்பை பெறுவதை விட அல்லாஹ்வின் அன்பை பெறுவது மிக முக்கியமான ஒரு வாக்கியமாக இருப்பதை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். உலகில் எதையோ இன்பம், மகிழ்ச்சி என்கிறோம். ஆனால் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய அன்பை விட பெரிய மகிழ்ச்சி, பெரிய இன்பம் வேறு ஏதும் இல்லை என்பதாக நமது முன்னோர்கள் நமக்கு சொல்லி காட்டியிருப்பதை நாம் பார்க்கின்றோம். நமது முன்னோர்கள் நமக்கு சொல்கின்றார்கள். யஹ்யா பின் அபூ கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், அல்லாஹ்வின் அன்பை விட வேறு எதையும் நாங்கள் பெரிய இன்பமாக பார்த்ததில்லை என்பதாக சொல்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய அன்பை விட வேற எதையும் நாங்கள் பெரிய இன்பமாக பார்த்ததில்லை என்பதாக கூறுகின்றார்கள். அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய அன்பை பெரிதாக மதிக்கக்கூடியவர்களாக, பெரிதாக விரும்பக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அதிகமாக ஒரு துஆ செய்வார்கள். அதை நம்மையும் செய்யும்படி ஏவிருக்கின்றார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக வஹப்ப மன் யுஹிப்புக வயஹப்ப அமலி யுகர்ரிபு இலா ஹுப்பிக என்பதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அதிகமாக துஆ செய்வார்களாம். நம்மையும் அதை செய்யும்படி ஏவிருக்கின்றார்கள். யா அல்லாஹ், உன் பிரியத்தையும், யா அல்லாஹ், உன் பிரியத்தையும், உன் அன்பர்களுடைய பிரியத்தையும், உன் அன்பின்பால் நெருங்கி வைக்கக்கூடிய அமலின் பிரியத்தையும் நான் உன்னிடம் கேட்கின்றேன். யா அல்லாஹ், யா அல்லாஹ், உன்னிடம் நான் கேட்கின்றேன், எனக்கு இது அனைத்தையும் கொடு என்பதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இவ்வாறு கேட்டுவிட்டு நீங்களும் அதிகமாக கேளுங்கள் என்பதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டியிருக்கக்கூடிய ஹதீஸை திருமதியிலே நாம் பார்க்கின்றோம்.
எனவே அல்லாஹ்வுடைய அன்பை நாம் பெறக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுடைய பிரியத்தை நாம் அடையக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கைபர் போரின் போது கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் போருடைய முந்தின இரவு சஹாபா பெருமக்களை பார்த்து சொன்னார்கள், அன்பு தோழர்களே, நாளை காலை விடியும் பொழுது ஒரு மனிதருடைய கரத்தில் இஸ்லாத்தினுடைய கொடியை நான் கொடுப்பேன். அந்த கரத்தின் மூலமாக அல்லாஹ் நமக்கு வெற்றியை கொடுப்பான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். சொன்னது மாத்திரமல்ல, இன்னொரு செய்தியையும் சொன்னார்கள். அந்த மனிதர் அல்லாஹுவையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் அதிகமாக விரும்பக்கூடியவராக இருக்கின்றார். அந்த மனிதர் அல்லாஹுவையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் அதிகமாக விரும்பக்கூடியவராக இருக்கின்றார் என்று சொல்லிவிட்டு அடுத்து சொன்னார்கள், அந்த மனிதரை அல்லாஹுவும் அல்லாஹ்வுடைய தூதரும் அதிகமாக விரும்பக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள், அவரை நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்ற செய்தியை சொன்னதும் சஹாபாக்களுக்கு ஆவல் பிறந்து விட்டது. அல்லாஹ்வுடைய அன்பு வேண்டும், அவன் நம்மை பிரியப்படக்கூடியவனாக இருக்க வேண்டும். அந்த கொடியை பெருமானார் காலை பொழுது விடிந்ததும் என் கையில் கொடுக்க வேண்டும் என்று எல்லோரும் ஆவல் உள்ளவர்களாக இருந்தார்கள். பதவிக்கு ஆசைப்படாதவர்கள், பட்டத்திற்கு ஆசைப்படாதவர்கள், அன்புக்கினியவர்களே ஆசை கொள்ளவர்களாக இருந்தார்கள். காலை பொழுது விடிந்ததும் அந்த கொடியை, இஸ்லாத்தின் கொடியை எமது கையில் பெருமானார் கொடுக்க வேண்டும் என்று எல்லோரும் ஆசை உள்ளவர்களாக, ஆசைப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். எப்படிப்பட்டவர்கள்? அன்புக்கினியவர்களே, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களெல்லாம் பதவிக்கு ஆசைப்படாத மனிதராக இருந்தார்கள், பதவிக்கு ஆசை கொள்ளாதவர்களாக இருந்தார்கள். அப்படிப்பட்டவர்களும் கூட காலை பொழுது விடிந்ததும் சஹாபா பெருமக்களுடைய கூட்டத்தில் எப்படி நிற்கின்றார்கள் என்று சொன்னால், தனது பெருமரலால் நட்டியவர்களாக தன்னை உயர்த்தி காட்டி நிற்கின்றார்கள். காரணம், எமது முகத்தை பார்த்து பெருமானார் என்னை அழைத்து அந்த இஸ்லாத்தின் கொடியை எனது கையிலே கொடுக்க வேண்டும் என்பதாக ஆவல் உள்ளவர்களாக அவ்வாறு நிற்கின்றார்கள். அன்புக்கினியவர்களே, எப்படிப்பட்ட சஹாபா பெருமக்கள் போருடைய காலங்களில் குற்றுயிரும் கொலையுருமாக கிடக்கக்கூடிய அந்த நிலையிலும் கூட அடுத்தவர் தனது சகோதரர் தேவையுள்ளவராக இருக்கின்றார், அவரது தேவையை நிறைவேற்றுங்கள், அவருக்கு தண்ணீரை கொடுங்கள் என்று சொன்ன சஹாபா பெருமக்கள் இங்கு என் கையில் தான் கொடுக்க வேண்டும் கொடியை, அந்த இஸ்லாத்தின் கொடியை என் கையில் தான் கொடுக்க வேண்டும், நான் தான் அதை வாங்க வேண்டும் என்ற ஆவல் உள்ளவர்களாக இருக்கின்றார்கள். எதன் காரணமாக? அன்புக்கினியவர்களே, அல்லாஹ் எம்மை பிரியப்படக்கூடியவனாக இருக்கின்றார். நான் பிரியம் கொள்ளவனாக இல்லை, அல்லாஹ் எம்மை பிரியப்படக்கூடியவனாக இருக்கின்றான். அப்படிப்பட்ட மனிதன் கையில் வல்லரஹ்மான், அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கொடியை கொடுக்க போகின்றார்கள். அந்த வாக்கியம் உள்ள மனிதன் நானாக இருக்க வேண்டும் என்று ஆவல் உள்ளவர்களாக ஒவ்வொரு நபரும் எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். காலை பொழுது விடிந்தது. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களது கரத்தில் கொடியை கொடுத்து அந்த போரிலே வெற்றி கண்டார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். அன்புக்கினியவர்களை இப்படி அல்லாஹ்வுடைய அன்புக்கு ஏங்கக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுடைய பிரியத்தை அடைய வேண்டும் என்ற ஆவல் உள்ளவர்களாக சஹாபா பெருமக்கள் இருந்திருக்கின்றார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம். எனவே நாமும் எதை செய்தால் அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்கும், எந்த நல்ல அமலை புரிந்தால் அல்லாஹ்வுடைய பிரியம் கிடைக்கும் என்பதை ஆராய்ந்து எல்லா விதமான அமல்களையும், நல்ல அமல்கள் என்பதாக இஸ்லாம் எதையெல்லாம் நமக்கு கோடிட்டு காட்டுகின்றதோ அதையெல்லாம் செய்து அந்த வல்ல ரஹ்மானுடைய அன்பை அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு நற்பாக்கியவன்களாக நானும் நீங்களும் ஆகுவதற்குண்டான ஒரு தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் கொடுத்தரல வேண்டும் என்பதாக கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.
سبحان ربك رب العزة عما يصفون سلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله